நீங்க வலு சர்ப்பங்களை நம்புறீங்களா? நான் நம்புறேன். நூற்றாண்டுகள் முழுசும் உலகத்தின் பழைய கலாச்சாரங்களோட பல புராண கதைகள்ல வலு சர்ப்பங்கள் பங்கு வகிச்சிருக்கு. சீன புராணங்கள்ல வலு சர்ப்பங்கள் பழம்பெரும் பாம்பு உயிரினங்களாகவும் வலிமையை குறிக்கிறதாகவும், அப்புறம் நீர், மழை பொழிவு, புயல், அப்புறம் வெள்ளங்களை கட்டுப்படுத்துற மங்களகரமான சக்திகளாகவும் இருக்கு. ஐரோப்பிய புராண கதைகள்ல சிறகுகள் இருக்கிற டிராகன் வடிவம் பெற்றது. காலங்காலமா கடந்து வந்த புராணங்கள்ல எழுதப்பட்ட இந்த வலு சர்ப்பங்கள் அமைதியான நாட்டுப்புற கிராமங்கள், அப்புறம் வலிமையான அரண்மனைகளை ஒரே மாதிரியா அழிக்கும். கடுமையான நெருப்பை சுவாசிக்கிற உயிரினங்கள்ன்றதுல இது வித்தியாசமா இருந்தது. இந்த அரக்கர்களோட பிடியில இருந்த அழகான இளவரசியை காப்பாத்துறதுக்காக ஒளிர்ற கவசத்துல பல மாவீரர்கள் இந்த விஷ ஊர்வனத்தோட போரிட்டாங்க. ஆனா வலு சர்ப்பங்கள் பழைய புராணங்கள்ல மட்டுமே காணப்படுற புராண உயிரினங்களா? வலு சர்ப்பன்ற வார்த்தை குறைஞ்சது 21 தடவையாவது பைபிளோட பழைய ஏற்பாட்டு பகுதியில் மட்டுமே இருக்கு. உங்களுக்கு தெரியறப்ப அது உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். நாம புதிய ஏற்பாட்டில் கூட வலு சர்ப்பத்தை பார்க்கிறோம். பைபிள்ல கடைசி புத்தகமான வெளிப்படுத்துதல் புத்தகம் வழியா நாம பயணம் செஞ்சோம்னா ஒரு இளவரசி அல்ல, ஒரு ராஜாவை தேடி வானத்துல சுத்தி திரியிற பயங்கரமான ஒரு வலு சர்ப்பத்தை பார்க்கிறோம். இந்த கொடிய வலு சர்ப்பம் தன்னை இந்த உலகத்தோட ஆட்சியாளராகவும் தனக்கு அச்சுறுத்தலா இருக்கிற ராஜாவை விழுங்குறத எதுவுமே தடுக்காதுன்னு நினைக்குது. வெளிப்படுத்துதல் புத்தகத்துல நாம பார்க்கிற இந்த கொடூரமான வலிமையான வலு சர்ப்பம் யார்? சாத்தான், வெளிப்பாட்டினுடைய ஒரு பிரதிநிதி.
கடைசி காலத்தோட மாபெரும் நாடகத்துல சாத்தானுடைய பாத்திரம் எதிரியோட பாத்திரமா இருக்கு. அவன்தான் வில்லன். சாத்தான் தேவனுக்கு எதிராக கலகம் செஞ்சு அவரோட சிறந்த படைப்பை சிதைக்காம இருந்திருந்தா எந்த முடிவு கால நாடகமும் இருந்திருக்காது. சாத்தானோட பங்கு பைபிளில் முதன்மையா ஒரே இடத்துல விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு. அது வெளிப்படுத்துதலோட 12வது அதிகாரம். இந்த அதிகாரம் சாத்தானுடைய இலக்கா இருக்கு. அவனோட சுபாவம் எப்படி இருக்கும், அவனோட பழி வாங்குதல் என்ன, அவனோட முடிவு எப்படி இருக்குங்கிற 4 குறிப்பிடத்தக்க உண்மைகளை முன்வைக்குது. மேலும் சுவாரஸ்யமா நீங்க தேவனோட வார்த்தையின் ஊக்கமான மாணவராக இருப்பீங்கன்னா இந்த 4 விஷயங்களில் ஒவ்வொன்றும் 12வது அதிகாரத்தில் பெரியன்ற வார்த்தையால் அறிமுகப்படுத்தப்படுது. அதனால் உங்கள் பைபிளில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி இந்த சின்ன வார்த்தையை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வெளிப்படுத்துதலோட 12வது அதிகாரத்தோட அமைப்பை பார்க்க உதவி பண்ணும். ஒரு ஸ்திரீயோட பெரிய அடையாளம்னு நான் அழைக்கிற 12வது அதிகாரத்தோட 1-2 வசனங்கள்லேருந்து நாம் ஆரம்பிப்போம். வெளிப்படுத்துதல் 12 அது சொல்கிறது என்னன்னா, அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுக்குள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நிறைய அடையாளங்களும் உருவங்களும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதோட என்னால் அதை புரிஞ்சிக்க முடியலன்னு சில பேர் சொல்லுவாங்க. நிச்சயமாக நம்ம அதை புரிஞ்சிக்காததுக்கு காரணம் முதல்ல அதை நம்ம படிக்காததுனால தான். நாம் போதுமான அளவுக்கு அதை படிக்கலை. ஏன்னா என்னோட கணக்குப்படி பைபிளில் வெளிப்படுத்துதல் புத்தகம் அதிகமாக தன்னை விளக்குற ஒரு புத்தகம். பொதுவாக நீங்கள் எதையும் அடையாளமாக பார்த்து அது உங்களுக்கு என்னன்னு தெரியலனாலும் தொடர்ந்து படிச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தானே புரியும். இந்த பகுதியில் அது உண்மையாகவே இருக்கு. இதோட அர்த்தம் என்னன்றதை பற்றி பல கருத்துக்கள் இருக்கு. சூரியனை அணிந்து சந்திரனை தன்னுடைய காலடியில் வைத்திருக்கும் இந்த ஸ்திரீ யார்? சரி, இந்த ஸ்திரீ இஸ்ரவேல் நாட்டை குறிப்பிட்டு காட்டுறாங்க. பழைய ஏற்பாட்டு முழுக்க தீர்க்க தரிசனங்களில் பெரும்பாலும் இப்படி தான் இருந்துச்சு. உதாரணமாக ஏசாயா இதை பற்றி எழுதினாரு. கர்த்தாவே, பேறுகாலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியைப் போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். நாங்கள் கர்ப்பமாயிருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களைப் போல இருக்கிறோம். தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம். பூச்சக்கரத்து குடிகள் விழுகிறதும் இல்லை என்று ஏசாயா சொன்னார். ஏசாயா இதை எழுதுறப்போ மனுக்குலத்துக்கு நம்பிக்கையையும் ரட்சிப்பையும் கொண்டு வர இஸ்ரவேல் மக்கள் தவறுனதை விவரிக்க பிரசவத்தில் இருக்கிற இந்த பெண் குழந்தைய பெத்தெடுக்க தவறுனதா தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாரு. மேலும் இன்னும் நம்பினாலும் நூற்றுக்கணக்கான ஏமாற்றமான நம்பிக்கைகளுக்கு அப்புறம் உலகத்திற்கு இந்த மீட்பரை கொண்டு வரக்கூடிய பாக்கியம் யூத மக்களுக்கு கிடைத்தது. வெளிப்படுத்துதல் 12:5 பாருங்க. அவள், அந்த பெண் ஸ்திரீ யார்? இப்ப சொல்லுங்க, யார் அந்த பெண்? இஸ்ரேல். இஸ்ரேல் சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த குறிப்பிடத்தக்க அறிக்கை இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை ரொம்ப தனித்துவமான முறையில் படம் பிடிச்சு காட்டுது. முதல்ல அவருடைய மனித உருவெடுப்பை காட்டுது. அவள் பெற்றாள். இஸ்ரவேல் ஒரு ஆண் குழந்தையை பெற்றது. இயேசு மனுக்குலத்தில் பிறந்தாரு. அவர் மனித உருவெடுத்தார். அவர் நம்மள ஒருத்தரானார். இது நமக்கு அவரோட பரமேறுதலை சொல்லித் தருது. அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இயேசு தாம் உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போனார். ஆனா அது அவர் மறுபடியும் திரும்ப வருவார்னு சொல்லுது. அவர் சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்வார். அது இன்னமும் நடக்கல. அது 1000 வருட அரசாட்சியில் நடக்கும். எனவே இந்த ஒரு சின்ன வசனத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனம் இயேசு பிறந்ததை பற்றியும் அவர் பரலோகத்துக்கு ஏறி போனதை பற்றியும் பூமியை ஆளுகை செய்ய ஒரு நாள் திரும்பி வரப்போறாருங்கிறத பற்றியும் சொல்லுது. வெளிப்படுத்துதல் 12 முதல் பெரிய அடையாளம் ஒரு ஸ்திரீ, இஸ்ரவேல். அவளுடைய பிள்ளை சாத்தானின் பரம எதிரியாக இருக்கும். கிறிஸ்துவானவர் கடைசி காலத்தோட நாடகத்தில் ரொம்ப பெரிய ஹீரோவாகவும் இருப்பார். இப்போ நாம் பெரிய டிராகனை பற்றி பார்ப்போம். இதுதான் வெளிப்படுத்தல் இருக்கிற அடுத்த பெரியதாக இருக்கு. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். சாத்தானை பற்றி வசனம் அப்புறம் அதோட அறிவுறுத்தலை பற்றி நீங்கள் கவனிக்கிற முதல் விஷயம், சாத்தானுக்கு கீழ்நோக்கிய பாதை இருக்கு. அவன் வானத்திலிருந்து பூமிக்கும், பூமியிலிருந்து பாதாளத்துக்கும், பாதாளத்திலிருந்து அக்னிக்கடலுக்கும் வருகிறான். எப்பவும் மேலே இல்லை, கீழே. அதே மாதிரி நீங்கள் அவனோட தொடர்பு கொண்டா நீங்களும் அங்கே தான் போவீங்க. அவன் அந்த திசையில் எல்லாரையும் தன் கூட கூப்பிட அவனுக்கு ஈர்ப்பு உணர்வு இருக்கு. ஈர்ப்பு விசைங்கிறது சாத்தானோட கீழே கீழே கீழே, எப்பவுமே மேலே கிடையாது, எப்பவும் கீழே தான். மேலும் இங்கே வெளிப்படுத்துதல்
12வது அதிகாரத்தில் இருக்கிற 9வது வசனத்தில் பைபிளில் எங்கேயும் நீங்கள் பார்க்கக்கூடிய சாத்தானை பற்றின ரொம்ப சிறந்த சுருக்கமான விளக்கத்தை நமக்கு அது தருது. முக்கிய விஷயங்களை பற்றி முக்கியமான வசனங்களை தேடுறீங்கன்னா நீங்கள் தவற விடக்கூடாத ஒன்று இதுதான். இந்த வசனம் சொல்கிறத கேளுங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஒரே வசனத்தில் பெரிய வலு சர்ப்பம், பழைய பாம்பு, பிசாசு, சாத்தான், அப்புறம் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன்னும் அவர் அழைக்கிறாரு. அவன் ஒரு அருவருப்பான உயிரினம்னு அர்த்தம் பண்ணிக்காதீங்க. நம்ம வலு சர்ப்பம்னு சொல்லும்போது அவனுக்கு வலு சர்ப்பத்தோட ஒரு இதயம் இருக்கும். ஆனால் அவன் ஒரு வெளிச்சத்தோட உயிரினம்னு பைபிள் சொல்லுது. அதாவது பிசாசு கிட்ட ஒரு பெரிய நீளமான தடி இருக்கணும், அவன் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவனோட உச்சந்தலையில் இதெல்லாம் ஒட்டி இருப்பான்னு மக்கள் நினச்சிக்கிற தலைமுறைகளில் தான் நான் வளர்ந்தேன். அவன் எப்படி மற்றவங்களை கவர்ந்துருப்பான்னு நான் எப்போ யோசிச்சிருக்கேன். அவன் ஒரு மைல் தூரத்தில் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க, இங்கே பிசாசு வரான்னு உங்களுக்கு தெரியும். அவன் அப்படியெல்லாம் இருக்க மாட்டான். அவனுக்கு ஒரு தீய வலுசற்ப இதயம் இருக்கும். ஆனால் அவன் வெளிச்சத்தோட ஒரு உயிரினும் அவன் சோதிக்கிறவங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒளியில் படைக்கப்பட்டானும் பைபிள் சொல்லுது. உண்மையாக இந்த வசனத்தில் அவனை பிசாசுன்னு விவரிக்கிற இந்த வார்த்தையோட அர்த்தம் அவதூறு செய்பவன். சாத்தான் இப்போ என்ன செய்கிறான்னு தெரியுமா? பரலோகத்தில் அவனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அவன் பரலோகத்துக்கு போய் பரலோகத்தோட கோர்ட் ரூமுக்குள்ளே போய் கிறிஸ்துவுக்கு முன்னாடி நம்மளை இழிவுபடுத்துகிறான். அவன் ஒரு ஊழல் வக்கீல் போன்றவன். அவன் நம்மளை குற்றவாளியாக்கி கடவுளுக்கு முன்னால் நம்ம நற்பெயர் அழிக்கவும் முயற்சி பண்ணுறான். பிசாசை விவரிக்க 9வது வசனத்தில் கடைசியாக பயன்படுத்தப்பட்ட வாக்கியம் அவன் முழு உலகத்தையும் மோசம் போக்குகிறான். அப்போஸ்தலனாகிய பவுலின் கருத்துப்படி இன்னைக்கும் அவன் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். சாத்தானுடைய ரொம்ப பெரிய விஷயம் அவனோட ஏமாத்துத்தனங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அவனோட பாவத்தில் ஈடுபடும் போது அது எப்பவும் முன் இறுதியில் நல்லாவும் பின் இறுதியில் ரொம்ப மோசமாகவும் முடிகிறத நீங்கள் எப்போவாவது கவனிச்சிருக்கீங்களா? அவன் தரதை விட அவனோட வாக்குகள் எப்பவுமே பெருசாக இருக்கும். உங்கள் சந்தோஷத்தை தேர்வு செய்ய உங்களுக்கு உரிமை உண்டு, ஆனால் உங்களால் சந்தோஷங்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னார். சாத்தான் தன்னோட வாக்குறுதிகளில் எல்லாத்துலேயும் உங்களை முன்னிலைப்படுத்துகிறான். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது கீழே 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 போய்கிட்டு இருக்கு. அவன் பெரிய ஏமாத்துக்காரன். பவுல் கொரிந்தியர்களுக்கு இந்த வார்த்தைகளை எழுதினார். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். சுவிசேஷத்தை பார்க்க முடியாதபடி நம்மளை குருடாக்குறது சாத்தானுடைய தீர்மானம்னு பைபிள் சொல்லுது. நான் அடிக்கடி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன். இயேசு அவங்கள எவ்வளோ நேசிக்கிறாரு, அவங்க அவரோட குடும்பத்தில் ஒரு பகுதியாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாருங்கிறத மக்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். அவங்க அதை எப்படி கேட்குறாங்க, அப்புறம் தேவன் அறிய அவங்க ஏன் விரும்பலன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு சக்தி வேலை செஞ்சு அது சபைக்கு அப்புறம் அவங்க செய்ய வேண்டிய விஷயங்களை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற அந்த சக்தி ஒரு ஏமாத்துக்காரன்றதை மறந்துட்டா அவங்க ஏன் இதில் பங்களிக்கக்கூடாது, ஏன் அவங்க கேட்கக்கூடாது? நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் உங்களை பிடிச்சி அவனோட வழியில் கொண்டு போவான். மேலும் உங்களை சுவிசேஷத்தை கேட்க விடாமல் அதுக்கு பதிலும் சொல்ல விட மாட்டான். அவனோட வல்லமையை கவனிங்க. 3வது வசனம், 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இப்போ மறுபடியும் வெளிப்படுத்துதலோட அடையாளத்தில் இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கிடையாது. 7ன்றது நிறைவான நம்பர். ஒருத்தருக்கு 7 தலை இருக்குன்னு நீங்கள் கேள்விப்படும் போது அது அவங்களோட புத்திசாலித்தனத்தை பற்றினது. சாத்தான் ஒரு பெரிய புத்திசாலியானவன். பைபிள் அவனை தந்திரமான அப்புறம் சூழ்ச்சியாளன்னு குறிப்பிடுது. சாத்தான் ஒரு பெரிய புத்திசாலியாக இருக்கான். அவனோட தலையில் இருக்கிற அந்த கிரீடங்கள் அதை விளக்குது. பைபிள் சாத்தானை பற்றி உயர்ந்த வார்த்தைகளில் பேசுதுன்னு இந்த தலைகளில் இருக்கிற கிரீடங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துது. பைபிள் சாத்தானை ஒரு புத்திசாலியாக மட்டும் இல்லை, ஒரு உயர்ந்த மனுஷனாக நீங்கள் விரும்பினா சூட்டப்பட்ட மன்னராகவும் பேசுது. அவனோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் யாருக்காவது தெரியுமா? அவன் இந்த உலகத்தின் அதிபதி. அவன் உலகத்தின் அதிபதினு 3 தடவை நமக்கு சொல்லி இருக்கு. எபேசியர் 2:2 அவனை ஆகாயத்து அதிகார பிரபுன்னு அழைக்குது. இந்த புத்திசாலியான சாத்தான் புத்திசாலி மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு ராஜ பதவி இருக்கு. அவன் உலகத்தோட அதிபதி. அது அவனை உலகத்தின் அதிபதினு பேசும்போது மனுஷங்க மேலே இருக்கிற அவனோட கண்ட்ரோலை பற்றி பேசுது. அவன் ஆகாயத்து அதிகார பிரபுன்னு பேசும்போது அது பிசாசுகளை அவன் கண்ட்ரோல் பண்ணுறதை குறிப்பிடுது. அதனால் சாத்தான் புத்திசாலி, அவன் ரொம்ப உயர்ந்தவன். அவன் வல்லமையை பற்றி போகிற பாதையில் அவன் ஒரு அரசன். 4வது வசனத்தில் சாத்தானுக்கு அதிகாரம் மட்டும் இல்லை, அவனுக்கு சில கூட்டாளிகளும் இருக்காங்க. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3/1 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. இங்கே நட்சத்திரங்கள் தேவ தூதர்களை குறிக்குது. சாத்தான் வானத்திலிருந்து தள்ளிவிடப்பட்டப்போ தனியாக வரல, அவன் தன் கூட 3/1 பங்கு தேவ தூதர்களை கூப்பிட்டு வந்தான்.
அவன் அவரை போலவே திறம்பட செயல்படுறதுல ஆச்சரியம் இருக்கா? அவனுக்கு உதவியாளர்கள் அதிகம். இந்த பேய்த்தனமான சிருஷ்டிகள் அவங்க கலகம் செஞ்சவருக்கு எதிராக அவர் மீதான வெறுப்பு நிறைஞ்சவங்க சாத்தானுடைய கூட்டாளிகளாக இருக்காங்க. அவர்கள் அவனுடைய பங்காளிகள். இதை பற்றி நிறைய பேர் யோசிச்சு, சரி பாஸ்டர் ஜெரமியா, பிசாசுக்கு தேவதூதர்கள் இருக்காங்கன்னு நம்பலன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், அது எந்த ஒரு அர்த்தமும் தரல. தேவதூதர்கள் அழகான படைப்புகள். சாத்தானால அவைகளில் எதையும் பெற முடியாது. உங்களுக்கு உதவி செய்ய ஒரு வசனம் இருக்கு. இது ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவனுடைய ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள்னு சொன்னார். தூதர்களுக்காகவும். பிசாசுக்கு தூதர்கள் இருக்காங்க. அவனுடைய தூதர்கள் நல்லவங்க இல்லை. தேவன் மேலேயும் அவரோட மக்கள் மேலேயும் சாத்தானுக்கு இருக்கிற அதே வெறுப்பு அவங்களுக்குள்ளேயும் நிரம்பி இருக்கு. மேலும் அவனோட வேலையை செய்ய அவனுக்கு உதவி பண்ணுறாங்க. இப்போ சாத்தானுடைய நோக்கம் என்ன? அவனோட வல்லமையை பார்த்துட்டீங்க, கூட்டாளிகளையும் பார்த்துட்டீங்க. 4வது வசனத்தில் அவனோட நோக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம். பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? யார் அந்த ஸ்திரீ? இஸ்ரவேல். குழந்தை யாரு? இயேசு. இயேசுவுக்கு இந்த வலு சர்ப்பம் என்ன செய்யணும்னு விரும்புது? அவர் அழிக்கணும். அவர் உன் தலையை நெசுக்குவார்னு ஏதேன் தோட்டத்தில் தேவன் சாத்தான் கிட்ட சொன்னப்ப சாத்தான் அதை கேட்டு வாக்கு பண்ணப்பட்ட அந்த வித்தை அழிகிறதற்கு தன்னுடைய வேலையை தொடங்கினான். வாக்கு பண்ணப்பட்டவர் இஸ்ரவேலில் இருந்து வருவார்னு தீர்க்க தரிசனம் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட சாத்தான் அந்த தேசம் உருவாகாம இருக்கிறதுக்காக தன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சான். இஸ்ரவேலோட தகப்பனான யாக்கோபை கொல்றதுக்கு ஏசாவை தூண்டினான். அதுல தோத்தப்ப எகிப்தில் இருந்த எல்லா யூத சிறுவர்களையும் கொல்றதுக்கு பார்வோனை தூண்டினான். யாக்கோபோ இல்ல மோசேயோ உயிரோட இல்லைன்னா இஸ்ரவேல்னு ஒரு நாடு இருந்திருக்கவே இருந்திருக்காது. கடைசியா தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட குழந்தை பிறந்தப்ப சாத்தான் ஏரோது அரசனிடம் பயத்தையும் வெறுப்பையும் விதைச்சான். அவன் என்ன செஞ்சான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பெத்லகேம்ல இருந்த எல்லா குழந்தைகளையும் கொலை செய்ய வச்சான். அந்த பெண் பிறந்த குழந்தைய இடமாற்ற முயற்சி செஞ்சா. ஆனால் தேவனோட உச்சாதிகாரம் இருக்கிற கரம் தலையிட்டு இயேசுவோட உயிரை காப்பாற்றி தன்னோட குடும்பத்தோட எகிப்துக்கு போக யோசேப்புவை வழி நடத்துச்சு. ஒரு வெள்ளிக்கிழமை மதிய அன்னைக்கு தேவகுமாரன் ரோம சிலுவையில் இரத்த களறி மரணத்துக்கு ஆளானப்போ சாத்தான் தன்னோட முயற்சியோட பலனை பார்த்தான். கிறிஸ்துவோட சிதைஞ்ச உடல்ல துணியால சுற்றி வாசனை திரவியங்களை போட்டு கல்லறையில் அடைச்சப்ப சாத்தான் தான் வெற்றி பெற்றதா நினைச்சான். ஆனால் தேவன் இந்த வாக்களிக்கப்பட்ட குழந்தை உலகத்தை மீட்கவும் ஆளவும் நோக்கம் வச்சிருந்தாரு. மேலும் தேவன் தன்னோட நோக்கங்களை எப்பவுமே மாத்துறது கிடையாது. 3வது நாளில் அவர் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவன் விழத்தள்ளப்பட்டான். அவனோட கதை முடிஞ்சது. பெரிய வலு சர்ப்பம். இப்போ நம்ம 7வது அப்புறம் 8வது வசனத்தில் மகா யுத்தத்தை பற்றி வாசிக்கிறோம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. கடைசி காலங்களில் ஒரு கடைசி யுத்தம் இந்த பயங்கரமான கொடூரமான எதிரிகளுக்கு இடையில நடக்கணும் வெளிப்படுத்துதல் புத்தகம் நமக்கு சொல்லுது. சரி ஜெரமியா, சாத்தான் சிலுவையில் நியாயம் தீர்க்கப்பட்டான்னு நான் நினச்சேன். இன்னைக்கு ஏன் அவன் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான்? அவன் மரித்தது போல எனக்கு தோணலை. தேவனுடைய ஜனங்கள் நடுவிலையும் உலகத்திலையும் குறிப்பாக இஸ்ரவேலில் அவன் உச்சமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது சரிதான், அவன் சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டான். எபிரேயர் 2:14 பைபிள் சொல்லுது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் கிறிஸ்து சிலுவையில் மரிச்சப்ப பிசாசு அழிக்கப்பட்டான். அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான். இருந்தாலும் ஏன் இன்னைக்கு அவன் ரொம்ப துரிதமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது? அது கஷ்டமான கேள்வின்னு எனக்கு தெரியும். நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்க உங்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்ய போகிறேன். இதுக்கு பதில் என்னன்னா, சட்ட ரீதியாக கல்வாரி சாத்தானோட முழுமையான அழிவாக இருந்துச்சு. இருந்தாலும் எந்த ஒரு சட்ட நடவடிக்கை மாதிரியே முடிவும் செயல்படுத்தப்படணும். இன்னைக்கு நம்ம நாட்டு கோர்ட்டுகளில் தண்டனை பெற்ற கொலையாளிகள் தண்டனை முடிஞ்சு பல வருஷத்துக்கு அப்புறம் எப்போவாவது தூக்கில் போடுறாங்க. கல்வாரியில் இறுதி வெற்றி ஜெயிச்சிருந்தாலும் எதிர்காலத்தில் சில காலம் வரைக்கும் அது முழுமையாக செயல்படுத்தப்படாது. இதுக்கிடையில்
சாத்தான் கடைசி வரைக்கும் தாம் விரும்பினதை செய்ய முடியாதுன்னு நமக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் அவனுக்கு நம்ம முதலிடம் தரப்போ ரொம்பவே வேடிக்கையான ஒன்றை நம்ம செய்கிறோம். நம்ம மேலே அவனுக்கு அதிகாரம் கிடையாது. சாத்தானுக்கு உச்ச அதிகாரம் இல்லை. பைபிள் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்க வாழ்க்கை மேலே சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது. சாத்தான் அழிந்து நியாயம் தீர்க்கப்பட்ட ஒரு எதிரி. அவனுடைய நியாய தீர்ப்பு சிலுவையில் இருந்துச்சு. அவன் என்றென்றும் அக்னிக்கடலில் தள்ளப்படும் போது கடைசியில் அது நிறைவேற்றப்படும். ஆனால் இப்போவும் அதுக்கப்புறமும் அவனுடைய இருப்பு இன்னும் எந்த உச்ச அதிகாரமும் இல்லாமல், ஆனால் நம்மளை தொந்தரவு செய்ய, சோர்வு உண்டாக்க, கஷ்டப்படுத்த எல்லா விதமான திறனோடு இருக்கும். ஒரு சாட்சி கிடைக்குமா? சாத்தான் உயிரோடையும் நல்லாவும் இருக்கான்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அவன் என்னோட வாழ்க்கையில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். இப்போ ஜெபத்தின் மூலமாக அவருடைய நியாய தீர்ப்பு நாம் நடைமுறைப்படுத்துறது எனக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. இதை என்னோட முழு வாழ்க்கையிலையும் நான் நம்புகிறேன். நாம் ஜெபிக்கிறப்ப, சத்ருவுக்கு எதிராக நம்ம ஜெபிக்கிறப்ப சிலுவையில் அவனுக்கு தரப்பட்ட நியாய தீர்ப்பை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். அது முடிகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கும் செயல்பாட்டுக்கு வர நாம் ஜெபம் பண்ணலாம். நான் ஜெபித்து, ஆண்டவரே, நான் இன்னைக்கு என் சத்ருவுக்கு எதிராக ஜெபம் பண்ணுறேன். இந்த திருமணத்தை அழிக்க, இந்த குடும்பத்தை காயப்படுத்த, இந்த நிறுவனத்தை அழிக்க, இந்த சர்ச்சில் அதிருப்தியை விதைக்க அவன் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள்லையும் அவனை தோக்கடிக்க நாம் அவனுக்கு எதிராக ஜெபிக்கும்போது சிலுவையில் கிடைச்ச வெற்றியை கடைசியில் அதோட நிறைவில் மேற்கொள்ளப்படுற வரைக்கும் செயல்படுத்த நம்ம உதவுறோம். பைபிள் நமக்கு சொல்லுது, கவனமாக கேளுங்க. எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல். நம்மக்கிட்ட சரீர ரீதியான ஆயுதங்கள் கிடையாது. அதாவது உங்கள் கையில் பிடிச்சிருக்கிற மாம்சீக ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, நியாய தீர்ப்புக்கும் அதன் பெலனுக்கும் நடுவில் இருக்கிற இந்த இடைவெளியில கூட நாம பெலன் இல்லாதவங்களா நமக்கு தேவையான எல்லாமே தரப்பட்டிருக்கு. பைபிள் சொல்லுது, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். மகா யுத்தம். இப்ப கடும் கோபம். வெளிப்படுத்துதல் 12 சொல்லுது, ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுதிரத்திலும் குடியிருக்கிறவர்களே, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பரலோகத்துக்கு போகும்போது நாம் பரிசுத்தத்தில் பரிபூர்ணமாக்கப்பட போகிறோம். அதோட நம்மளை பிசாசு குற்றம் சாட்ட முடியாது. குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர்களாகவும் இயேசுவை போல பரிபூரணராகவும் இருப்போம். பிசாசு பூமியில் இறங்கி வரதுனால பூமி மாசுபட்டிருக்கு. பரலோகத்தினுடைய சுத்திகரிப்பு இல்லாமல் நம்ம எல்லாரும் அசுத்தமாக தான் இருப்போம். பரலோகத்துக்காக சந்தோஷப்படுற, பூமிக்காக வருத்தப்படுறேன். அதோட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவன் கோவப்படுவான். சாத்தா இந்த பூமியில் இருக்கிற கடைசி நாட்களில் அவனோட நேரம் குறைவாக இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு இருக்கிறதுனால அவனோட தாக்குதல் அவன் கோவமாக இருப்பான்னு பைபிள் சொல்லுது. தான் நியாயம் தீர்க்கப்பட்டது சாத்தானுக்கு தெரியும். மேலும் தண்டனை குறுகிய காலத்தில் நிறைவேற போகுதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால் கிறிஸ்துவின் நிமித்தமாக தன்னால் முடிஞ்ச வரைக்கும், குறிப்பாக இஸ்ரவேலின் மக்களுக்கும் ஆண் குழந்தையை பெற்றெடுத்த பெண்ணுக்கும் சேதம் விளைவிக்க தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் இடைக்காலத்தில் செய்கிறான். மேலும் அவனது தாக்குதல் கடுமையாக இருக்கும். அவன் மிகுந்த கோபத்தோடு வருவான் என்று 12வது வசனம் சொல்லுது. யூத மக்களுக்கு எதிரான சாத்தானுடைய தாக்குதல், ஆலயத்தை இழிவுபடுத்துதல், அப்புறம் யூத மக்களை முழுசாக துன்புறுத்துதல் ஆகியவற்றால் அடையாளம் காணப்படும். நீங்கள் விரும்பினா இது ஒரு யூத எதிர்ப்பு தாக்குதல். வெளிப்படுத்துதல் 12, 13 அப்புறம் 15 சொல்லுது, வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. இப்போ இதை கவனிங்க. குழந்தையை பெற்றெடுத்த பெண் யார்? இஸ்ரேல். பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம் நின்று இங்கே பாருங்கள். அங்கே இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? இதை யோசிக்கிறதுக்கு எப்போவாது நீங்கள் நிறுத்திருக்கீங்களா? இங்கே சின்ன நாடு இருக்குது. இது நியூ ஜெர்சியை விட பெருசாக இல்லாத ஒரு ஸ்டாம்பில் தான் இருக்குது. அதோட ஒவ்வொருத்தரும் தினமும் அவங்கள பற்றி பேசுகிறாங்க. அவங்கள சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் அவங்கள இந்த பூமியிலிருந்து துடைக்க முயற்சி செய்கிறாங்க. இது விசித்திரமா இல்லையா? அவங்க ஏன் அதை செய்கிறாங்க? அந்த பாவப்பட்ட மக்களை ஏன் நீங்கள் தனியாக விடக்கூடாதுன்னு எப்போது நினச்சிருக்கீங்களா? அவங்க நல்ல மக்கள், அவங்க நல்ல விஷயங்களை செய்கிறாங்க. அவங்க தானியங்களை விளைவிக்கிறாங்க. அவங்க மத்திய கிழக்க போஷிக்கிறாங்க. அவங்கள தனியாக விட மாட்டாங்க. ஏன்னா யூத மக்களோட இந்த துன்புறுத்தலுக்கு கீழையும் பின்னாலேயும் உலகத்தோட எதிரி, பழைய பாம்பு, பிசாசு, வலுசர் போன்ற சாத்தான் இருக்கான். அவன் பின்னாடியே இருக்கான். ஏன் இது அப்படி சொல்லுது? ஆண் குழந்தையை பெற்றெடுத்த பெண்ணை துன்புறுத்துறது அவனுடைய இப்போதைய முயற்சியாக இருக்கு. அதை மறந்துடாதீங்க.
இது ஒரு கோபமான தாக்குதலும் கூட. 17வது வசனத்தை கவனிங்க. இந்த மொழிநடைய கவனமாக கவனிங்க. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இந்த குறிப்பு பொதுவாக எல்லா யூதர்களுக்கும் ஆனதில்லை, சில குறிப்பிட்ட யூதர்களுக்கு மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவோட கட்டளைகளையும் சாட்சிகளையும் கடைப்பிடிக்கிறவங்க யாரு? சரி, அவங்கள சிலரை நமக்கு தெரியும். இரத்த சாட்சிகள், 2 சாட்சிகள், 1,44,000 பேர். இஸ்ரவேலில் வாழறவங்க மேசியாவின் யூதர்கள். அவங்க அந்த குழுவோட அங்கத்தினராக இருக்காங்க. சாத்தான் இஸ்ரேலை வெளியேற்ற விரும்புறது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் இருக்கிற கிறிஸ்துவங்களையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி தர மக்களையும் வெளியேற்ற விரும்புகிறான்னு பைபிள் சொல்லுது. அதனால யூத நாட்டுக்கு எதிராக இந்த மாபெரும் ரொம்ப பெரிய உலகளாவிய தாக்குதல் இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவ தங்களோட மேசியாவா ஏற்றுக்கிட்டு உலகத்தோட உண்மையான இரட்சகருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற யூத மதத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எதிராக இன்னும் வலுவான தாக்குதல் இருக்கும். கோபமான தாக்குதல். இந்த உண்மையான சீஷர்கள் மேலே சாத்தான் ஒரு காரணத்துக்காக கோபப்பட போகிறான். ஏன்னா அவனோட ரொம்ப பெரிய எதிரியான தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட அவங்க தங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த நாட்களில் ஒரு நாள் வானம் திறக்க போகுது, எக்காலம் ஒலிக்க போகுது, நாம் சத்தத்தை கேட்க போகிறோம். இயேசு இறங்கி வர போகிறாரு, அவரை விசுவாசித்தவங்களை என்றென்றும் பரலோகத்துக்கு அழைத்து போக போகிறாரு. இதுக்கு நடுவில் எதிரி நம்மளை தாக்கும்போது நற்செய்தியை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வேலையை நாம் செய்யணும். ஏன்னா மறுபடியும் ஒரு தடவை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நம்ம ஏற்கனவே இந்த போரில் வெற்றி பெற்றுட்டோம். நம்ம தோக்கடிக்கப்பட்டவங்களா போராடாமல் வெற்றி பெற்றவங்களா இருக்கணும். நாம் நம்ம தலையை உயர்த்தி நெஞ்ச நிமித்தி அணிவகுத்து போகணும். எப்பவும் எல்லாத்துலேயும் சுமையா இல்லாமல் எல்லாத்துக்கும் உந்துதலாகவும் இருக்கணும். ஏன்னா நாம் ஜெயிக்கிறவங்க, நாம் வெற்றியாளர்களாக இருக்கோம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் இன்னைக்கு செய்தியை பார்த்ததுக்கு நன்றி. தேவனோட வார்த்தை உங்களை உத்வேகப்படுத்தி இருக்கணும். மேலும் அன்பான தேவனோட உறவு வச்சிருக்கிறதோட அர்த்தத்தை நீங்கள் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை அவர் கூட உங்களுக்கு தனிப்பட்ட உறவு இல்லை, ஆனால் நீங்கள் ஆரம்பிக்க விரும்பினா இன்னைக்கே அதை நீங்கள் செய்யலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய இலவச பரிசான ரட்சிப்பை பெற்று உங்கள் பாவத்துக்காக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து உங்கள் ஆண்டவராகவும் ரட்சகராகவும் மாறணும்னு கேளுங்க. இன்னைக்கு இந்த நம்பிக்கைப்படியே நீங்கள் எடுப்பீங்கன்னா நீங்கள் உங்களோட முடிவை உண்மையான ஊழியம் இல்லை பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் கிட்ட இதை பகிர்ந்துக்கலாம். நீங்கள் பெற்றுக்கொண்ட புது விசுவாசத்தில் வளரவும் உங்களை உற்சாகப்படுத்துற தேவனோட நடக்கிற இந்த நடைய தேவன் ஆசீர்வதிப்பாராக. திருப்புமுனையோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.